கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இதுவரையிலும் சனி பகவான் ஜென்ம சனியாக, ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து அனைத்து விதத்திலும் தாமதப்படுத்தி கொண்டு மிகவும் ஸ்லோ மோஷன்லேயே போயிட்டு இருந்தார். அப்படி இருந்த உங்களுக்கு சற்று சுறுசுறுப்பும் விடுதலையும் கிடைக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய பாத சனியாக 2ஆம் இடத்திற்கு வாக்குஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். இந்த 2ஆம் இட சனியின் மூலமாக பல நன்மைகள் அடையப் போகின்றீர்கள். அதே நேரம் சில இடைஞ்சல்களும் சிரமங்களும் வந்தே சேரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. ஆக இந்த ஜென்ம சனியில் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு காலமாக, ஒரு விடிவெள்ளியாக ஒரு நல்ல நிலையை அடையப் போகின்றீர்கள். அதே நேரம் உங்களுக்கு குரு பகவான் 5லிருந்து உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். சனி 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திற்கு செல்வதன் மூலமாக தங்களது களத்திரஸ்தான பார்வையை விலக்கி 8ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 8ஆம் இட பார்வை பார்க்கின்றார். அதே நேரம் உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். ஆக ஒன்று விட்டால் ஒன்று என்பதைப் போல் பெரிய தொந்தரவு விட்டாலும் சிறு தொந்தரவுகள், தூறல்கள், மழை விட்டாலும் தூறல் விடவில்லை என்பதை போன்ற நிலையே உங்கள் நிலை. இப்படி இருக்கும் காலத்தில் தாங்கள் தொழில் ரீதியாக இதுவரையிலும் மந்தமாக இருந்தவை விறுவிறுப்படையும், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும், புதிய இடமாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளோ இல்லை தனக்கோ திருமணம் என்ற தடங்கள் இருந்தது, இப்போது நல்ல நிலைக்கு வந்து ஆரம்பமாகும், முடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமல்லாமல் உடல்நிலையில் வெகு நாட்களாக சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் மற்றும் பணப்பழக்கத்திலும் சிறு தடங்களை ஏற்படுத்தியே உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டியவை சற்று ஸ்லோவாக இருந்தாலும் வந்துவிடும். இது ஜென்மசனியாக இருந்த காலத்தில் வராமல் சிரமப்படுத்தது, இப்போது வரும், சற்று சிரமத்துக்கு உள்ளாக்கி வருவதாக இருக்கும். ஆக இந்த சனி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானம். ஆனால் இந்த 2ஆம் இடத்திற்கு போகும் சனியால் தாங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு தனஸ்தானத்திற்கு சென்று தனம் வந்தாலும், பணம் நிறைய வந்தாலும் அதற்கான செலவையும் உண்டு பண்ணி கொண்டிருப்பார். அதே நேரம் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கணீர் கணீர் என்று அடுத்தவர்களை சுத்தியலில் வைத்து அடிப்பதை போன்று சிரமப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆக நீங்கள் எது ஒன்றையும் நிதானத்துடனேயும் பல முறை யோசித்துமே பேச வேண்டும். கூடுமானவரையும் நீங்கள் பேசாமல் இருப்பது, பேச்சை குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதேபோன்று உடல்நிலையில் மிக கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார் 2ஆம் இடத்திற்கு சென்று. ஆக இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். பிள்ளைகள் படிப்பு என்று பார்த்தீர்களானால் ஒரு நல்ல நிலையை தருவார். குரு 5லிருந்து அருள் பாலித்து கொண்டிருப்பது உங்களுக்கு கேடயம் போட்டதைப் போல் சிரமத்திலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது. ஆக இந்த கும்பராசிக்காரர்கள் குருவனுடைய நல்ல ஒரு சஞ்சரிப்பால் உங்களுக்கு சனியினுடைய பாத சனியாக மாறினாலும் அதனுடைய தாக்கம் அதிகமில்லாமல் தாங்கள் ஒரு நல்ல நிலையை எட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலும் வாகனங்கள் ஓட்டுவது, வாகனங்கள் செல்வது மிகுந்த நமக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் பேசும்போது அக்கறையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக பேச வேண்டும். இவை கடைபிடித்தாலே இந்த பாதச்சனி என்பது தங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நல்ல விதமாக நடந்து செல்லும். குரு நல்ல பலமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நலனை தரக்கூடிய ஒரு இடமாக அமைகின்றது. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.